வெல்கம் பேக் டு தமிழ் வாய்ஸ் டேல்ஸ். நான் படித்து ரசித்த அழகான கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். என் பெயர் கார்த்திக். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக 1000 கனவுகளை மனதில் புதைத்து துபாயில் இரவும் பகலுமாக உழைத்து கொண்டிருக்கின்றேன். அவனுக்கு வாழ்க்கை என்றால் மனைவியும் குழந்தைகளும் மட்டுமே. ஆனால் ஒரு நாள் திடீரென வந்த ஒரு தொலைபேசி அழைப்பு அவன் கட்டிய நம்பிக்கை கோட்டையை ஒரே நொடியில் சிதறடித்தது. அஞ்சலி தன் கணவனுக்கு ஃபோன் செய்தாள். என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமா பேசுற என்று கார்த்திக் கவலையுடன் கேட்டான். சிறிது நேரத்திற்கு முன் எனக்கு தெரியாத ஒரு நபர் வீட்டிற்கு வந்தார். உங்கள் கணவர் அனுப்பினார் என்று சொல்லி ஒரு பையில் 1,00,000 ரூபாயை கொடுத்துவிட்டு வேகமாக கிளம்பினார். எனக்கு பேரதிர்ச்சி. ஏனென்றால் சமீப நாட்களாக எனக்கு சரியான வேலை இல்லை. யார் இந்த பணத்தை அனுப்பியிருப்பார்கள்? இந்த மர்ம பணம் வழக்கம் போல் இல்லாமல் ஒரு நாள் திடீரென 50 லட்சமாக உயர்ந்தது. உடனே அஞ்சலி ஒரு புதிய ஆடம்பரமான வீட்டையும் வாங்கிவிட்டாள். அடுத்த சில மாதங்களில் எங்கள் குடும்பம் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வசதியான பணக்கார குடும்பமாக மாறிவிட்டது. அஞ்சலி புதிய வீட்டின் படங்களை எனக்கு அனுப்பிய போது நான் அவளுக்கு சொல்லாமலேயே சொந்த நாட்டிற்கு திரும்ப புறப்பட்டேன். ஆனால் வீட்டிற்கு வந்தபோது என் தலையில் இடி விழுந்தது. ஏனென்றால் என் மனைவி அந்த மர்ம பணம் கொடுத்த நபருடன். நாங்கள் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம். என் தந்தை விஸ்வநாதன் எங்கள் பகுதியில் மிகவும் பிரபலமான பெயிண்டர். அவருடைய கைகளில் அத்தனை சுத்தம். மக்கள் தங்கள் வீடுகளுக்கு வண்ணம் பூச அவரை தேடித்தான் வருவார்கள். ஆனால் ஒருமுறை வண்ணம் பூசும்போது ஏனிலிருந்து கால் தவறி விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. சேமிப்பு அனைத்தும் அவருடைய சிகிச்சைக்கே செலவாக குடும்பம் பட்டினியால் வாடியது. அப்போதுதான் நான் சிறியவனாக இருந்தேன். இருந்தாலும் நான் சின்ன சின்ன வேலைகள் செய்து குடும்ப செலவை சமாளித்தேன். என் தந்தை குணமடைந்தாலும் அவரால் முன்பு போல் வேகமாக வேலை செய்ய முடியவில்லை. நிலைமை சீராகவில்லை. நான் வளர்ந்த பிறகு வீட்டில் யாரும் பட்டினியாக இருக்காத அளவுக்கு சம்பாதித்தேன். எங்கள் குடும்பத்தின் நிலை மெல்ல மெல்ல மேம்பட ஆரம்பித்தது. என் தாயார் பக்கத்து வீட்டு தோழியின் மகள் அஞ்சலியை எனக்கு திருமணம் செய்து வைத்தார். என் மனைவி என்னை விட வயதில் சிறியவள் என்றாலும் அவள் மிகவும் புத்திசாலி மற்றும் அழகானவள். அவள் அதிகம் படிக்காதவள் என்றாலும் அவளை பார்க்கும் யாரும் நம்ப மாட்டார்கள். திருமணம் முடிந்த 1 மாதத்திலேயே அவள் வீட்டை பொறுப்புடன் பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள். எங்கள் வாழ்க்கை தரம் உயர நான் 2-3 இடங்களில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். சில மாதங்களில் எங்களுக்கு ஆண் குழந்தையும் பின்னர் ஒரு மகளும் பிறந்தனர். 2 குட்டி செல்வங்களால் வீடு கலகலப்பாக இருந்தது. எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் விதி தலைகீழாக மாறியது. என் தந்தைக்கு ஒரு பிரம்மாண்டமான மாளிகையில் வண்ணம் பூசும் வேலை கிடைத்தது. 2 மாத உழைப்பிற்கு பிறகு ஒரு நாள் மாளிகையின் உரிமையாளர் அவசரமாக நகரத்தை விட்டு வெளியேற வேண்டியிருப்பதால் என் தந்தையிடம் வேலையை நிறுத்திவிட்டு போக சொன்னார். மிகுந்த வேலை பாக்கி இருந்ததை பார்த்த என் தந்தையின் மனதில், நாளை வீணாக்குவதை விட இன்று இரவே வேலையை முடிப்போம் என்று நினைத்து உரிமையாளரிடம், நீங்கள் போகும் இடத்திற்கு கவலையின்றி செல்லுங்கள், நான் வேலையை முடித்துவிட்டு பூட்டி செல்கிறேன் என்று உறுதியளித்தார். வேலையாட்கள் சென்ற பிறகு அந்த மாளிகையில் அவர் தனியாக வேலை செய்தார். இரவு நேரம் முடிந்ததும் கேட்டை பூட்டிவிட்டு வீடு திரும்பினார். மறுநாள் அதிகாலை கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டு நான் கதவை திறந்தபோது வாசலில் போலீஸ் நின்றது. என் தந்தையை தேடி வந்த அவர்கள், நீங்கள் காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என்றார்கள். நான் பயந்து போய் காரணம் கேட்டபோது அவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்தேன். நீங்கள் வண்ணம் பூசிய அந்த மாளிகையிலிருந்து நிறைய பணமும் நகைகளும் திருடப்பட்டுள்ளன என்கிறார்கள். மாளிகையின் உரிமையாளரோ பெயிண்டரும் அவரது வேலையாட்களும் தான் நாள் முழுவதும் சுற்றித் திரிந்தார்கள். நாங்கள் போன பிறகு நிதானமாக திருடிவிட்டார்கள் என்று என் தந்தை மீது முழு பழியையும் சுமத்தியிருந்தார். என் தந்தை எவ்வளவோ சத்தியம் செய்தும் போலீஸ்காரர்கள் அவர் பேச்சை கேட்கவில்லை. வீட்டில் சோதனையிட்டார்கள். எதுவும் கிடைக்கவில்லை. பிறகு என் தந்தையை பிடரியில் பிடித்து இழுத்து சென்று வண்டியில் ஏற்றினார்கள். என் கண்முன்னே என் தந்தை அவமானப்படுத்தப்பட்டதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்திலும் சட்டத்திலும் மரியாதை என்பது பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே.
இங்கு குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பே ஏழைகள் குற்றவாளிகளைப் போலவே நடத்தப்படுகிறார்கள் என்று என் மனம் கதறியது. என் தாயார் அழுது அழுது மோசமான நிலைக்கு போய்விட்டார். மனைவியும் குழந்தைகளும் பயந்து போனார்கள். நான் காவல் நிலையத்திற்கு சென்றேன். அங்கே என் நண்பனின் மாமா மூலம் ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைத்தது. என் தந்தையுடன் வேலை செய்த மற்ற ஓவியர்கள் அனைவரும் விசாரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் திருட்டுப் பழியின் முழு குற்றமும் என் தந்தை மீது சுமத்தப்பட்டு மாளிகை உரிமையாளரின் வற்புறுத்தலால் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. உண்மையை அறிய அந்த மாளிகைக்கு சென்று உரிமையாளரிடம் பேசினேன். என் தந்தை திருடன் இல்லை என்றும் உண்மையான திருடனை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கெஞ்சினேன். உங்கள் பொருள் திரும்ப கிடைக்காதவரை உங்கள் தந்தை வாழ்நாள் முழுவதும் சிறையிலேயே இருக்க நேரிடும் என்று மன்றாடினேன். நான் பேசியதை கேட்டு அந்த மாளிகை உரிமையாளர் கோபத்தில் ஆத்திரமடைந்தார். அவர் என்னை தள்ள ஆரம்பித்தார். அவர் தன் காவலாளியை அழைத்து என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட சொன்னார். நீங்கள் ஏழைகள், நேர்மையாக நடிப்பவர்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் பெரிய திருடர்கள். உங்கள் பார்வை எங்களைப் போன்ற பணக்காரர்களின் பணத்தின் மீதுதான் இருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்தினார். நான் மீண்டும் கெஞ்சிய போது அவர் என் முகத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். இவனை இங்கிருந்து தூக்கி எறி என்று காவலாளியிடம் கத்தினார். அந்த நாள் என் வாழ்க்கையின் மிகவும் அவமானகரமான நாள். தந்தைக்கு உதவி செய்ய முடியாமல் நான் உதவியற்றவனாக நின்றேன். அந்த பணக்காரர் கோபத்துடன் கத்தினார். என் மகளுக்கு திருமணம் நடக்கவிருந்தது. சில நாட்களுக்கு முன்தான் அனைத்து நகைகளையும் வீட்டிற்கு கொண்டு வந்திருந்தேன். உன் தந்தை அவை அனைத்தையும் திருடிவிட்டார் என்று கூறினார். நகை இல்லாமல் இவர்களின் மகள் திருமணம் நடக்காதா? இவர்களின் வீட்டில் திருட்டு நடந்தாலும் பெரிய வித்தியாசம் தெரியாதே என்று நான் நினைத்தேன். ஒரு ஏழையின் சேமிப்பும் ஒரு பணக்காரனின் சேமிப்பும் முக்கியம்தான். ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு ஏழை வயதான மனிதரை சிறையில் அடைத்து குடும்பத்தை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே. விரக்தியுடனும் அவமானத்துடனும் நான் வீட்டிற்கு திரும்பினேன். ஆனால் வீட்டின் கதவில் பூட்டு போடப்பட்டிருந்ததைக் கண்டு என் மனம் அதிர்ச்சி அடைந்தது. அண்டை வீட்டார் மீனாவின் உடல்நிலை திடீரென்று மோசமடைந்து விட்டதால் என் தாயார் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் என்று கூறினர். நான் ஓடினேன். என் தாய் சோகமான முகத்துடன் வந்து நின்றார். அவரின் தந்தையை பற்றி கேட்டபோது நான் விரக்தியுடன் தலையை குனிந்தேன். என் தாய் அமைதியானார். நான் என் மனைவியை பற்றி கேட்டேன். அப்போது என் செவிலியர் என்னை பாராட்டினார். எங்களுக்கு மீண்டும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. எனக்கு இப்போது 3 குழந்தைகள் ஆகிவிட்டது. என் தாயார் அழுது கொண்டே அந்த வேலையை எடுக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அந்த மாளிகையில் வேலை செய்ய ஏன் தான் அவருக்கு தோன்றியதோ தெரியவில்லை என்று புலம்பினார். நான் என் தாயாரை தேற்றி, கவலைப்படாதீர்கள், தந்தை நிரபராதி, அது விரைவில் நிரூபிக்கப்படும் என்று ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் சிறைக்கு சென்று தந்தையை பார்த்தேன். அவரது நிலையை பார்த்த என் தைரியம் குலைந்தது. எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் என்று கேட்டதும் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் என்னிடம், குழந்தைகளிடம் என்னை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம், நான் ஒரு வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று கெஞ்சினார். வறுமை ஒரு மோசமான விஷயமல்ல. மனிதனின் நிலையும் அவனது மோசமான நேரமும் தான் அவனது வாழ்க்கையை தீர்மானிக்கும் கடவுள். உண்மை ஒருபோதும் மறைக்கப்பட முடியாது. என் தந்தையை சந்தித்து சரியாக 2 வருடங்கள் கழித்து என் தாயார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். என் தாயின் மரண செய்தியை தன் தந்தையிடம் சொல்ல நான் யோசித்து கொண்டிருந்த போது என் தந்தையும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் என்ற அதிர்ச்சியான செய்தி கிடைத்தது. என் தந்தையின் துக்கமும் அவரது நிரபராதி என்னும் உண்மையும் என் மனதில் புதைந்து கிடந்தது. நான் மனைவியையும் குழந்தைகளையும் காப்பாற்ற கூலி வேலைகளில் மூழ்கினேன். ஆனால் என் வேலைகள் மெல்ல மெல்ல நின்று போனது. நான் கடன் வாங்க ஆரம்பித்தேன். பிறகு பணம் சேர்த்து துபாய்க்கு சென்றேன். அங்கே ஒரு சிறிய வேலை செய்தேன். என்னால் வீட்டில் அனுப்பும் அளவுக்கு சம்பாதிக்க முடியவில்லை. நான் வாங்கிய சம்பளத்தின் பாதியை கூட எனக்கு வேலை கொடுத்தவன் ஏமாற்றிக் கொண்டான். ஒரு நாள் என் மனைவி ஃபோனில் நீங்கள் அனுப்பிய 1,00,000த்தில் சில கடன்களை அடைத்து விட்டதாகவும் குழந்தைகளுக்காக பொருட்களை வாங்கியதாகவும் சொன்னாள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். துபாய்க்கு வந்ததிலிருந்து நான் ஒரு பைசா கூட வீட்டிற்கு அனுப்பவில்லை. மனைவிக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காகவும் அவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் நான் அவளிடம் உண்மையை மறைத்தேன்.
என் மனைவிக்கு யார் பணம் கொடுக்கிறார்கள் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அடுத்த மாதமும் என் மனைவிக்கு மர்ம நபர் பணம் கொடுத்தார். நான் ஒன்றும் சொல்ல முடியாமல் மௌனமாகி விடுவேன். தொடர்ந்து பல மாதங்களாக இதுவே நடந்தது. மெல்ல மெல்ல எங்கள் வீட்டின் அனைத்து பிரச்சனைகளும் தீர ஆரம்பித்தன. வறுமை நீங்கத் தொடங்கியது. காரணமில்லாமல் என் வீட்டிற்கு ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு பணம் கொடுப்பது யார் என்று நான் குழப்பமடைந்தேன். என் மனைவி இளம் வயதினள். ஒருவேளை பணத்திற்காக வேறு ஏதேனும் தவறான செயல் செய்கிறாளோ என்று நினைத்தேன். இந்த விஷயம் என்னை மிகவும் தொந்தரவு செய்தது. இவ்வளவு பணத்திற்கு பதிலாக நாளைக்கு எனக்கு ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ என்று பயந்தேன். என் தந்தைக்கு நடந்ததையே இன்னும் என்னால் மறக்க முடியவில்லை. ஒரு நாள் என் மனைவி தொலைபேசியில் கூறிய விஷயங்களை கேட்டு என் உலகம் இருண்டு போனது. அந்த நபர் அவளுக்கு முழுமையாக 50 லட்சம் கொடுத்ததாகவும் அந்த பணத்தில் என் மனைவி ஒரு பெரிய பங்களா வாங்கியதாக கூறினாள். எங்கள் வாழ்க்கையும் எளிதாகிவிட்டது. ஆனால் காரணமில்லாமல் பணம் கொடுக்கும் நபர் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். நான் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு உடனடியாக ஊருக்கு திரும்பிவிட்டேன். வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் நிலைமை மிகவும் மாறியிருந்தது. வறுமையின் அறிகுறியே இல்லை. நான் யாரிடம் கடன் வாங்கியிருந்தேனோ அவை அனைத்தையும் என் மனைவி அடைத்துவிட்டாள். மாதம் முடிவதற்காக நான் காத்திருந்தேன். அந்த நபர் மீண்டும் பணம் கொடுக்க வந்தபோது நானே கதவை திறந்தேன். அந்த மனிதர் என்னை பார்த்தவுடன் உடனடியாக பயந்து விட்டார். நான் அவரை தடுத்து நிறுத்தி, நீங்கள் யார் என்றும் ஒவ்வொரு மாதமும் என் வீட்டிற்கு பணம் கொடுக்க வருகிறீர்கள் என்றும் கேட்டேன். என் கேள்விக்கு அவர் தலையை குனிந்து பேச ஆரம்பித்த போது எனக்கு கோபம் வந்தது. அவர் 4 ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தை மீது திருட்டு குற்றத்தை சுமத்தி அவரை சிறைக்கு அனுப்பியவரின் மகன் என்று கூறினார். இதை கேட்டவுடன் என் உள்ளத்தில் கோபம் பற்றி எரிந்தது. நான் அவரை கடுமையாக, உங்களை போன்ற திமிர் பிடித்த மோசடி செய்யும் மனிதர்களின் பணத்திற்கு நான் உரிமையாளன் அல்ல. நீங்கள் கொண்டு வந்திருக்கும் பணத்தை திரும்ப எடுத்து செல்லுங்கள். நான் உங்களிடமிருந்து இதுவரை வாங்கிய பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று சொன்னேன். அதற்கு அந்த பையன், இவ்வளவு பெரிய தொகையை நான் ஏன் உங்களுக்கு கொடுத்து வருகிறேன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லையா என்று கேட்டான். அவனது கேள்வி என்னை முற்றிலும் ஆச்சரியப்படுத்தியது. நான் அமைதியாக இருந்தபோது அந்த பையன் மெல்லிய குரலில் அனைத்தையும் சொன்னான். அவன் சொன்ன காரணம் என் கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. நான் அவனை பார்த்தேன். என் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவன் என் வீட்டில் திருட்டு நடந்தபோது நான் என் குடும்பத்துடன் இல்லை. நான் அதே நாளில் என் சகோதரியின் திருமணத்திற்காக அங்கு வந்திருந்தேன். என் தந்தை உங்களை அவமானப்படுத்தியதை கேட்டவுடன் நான் மிகவும் வருத்தப்பட்டேன் என்றான். மேலும் அந்த பையன், எங்கள் வீட்டில் நடந்த திருட்டுக்கு வேறு யாரும் காரணமில்லை, மாறாக திருமணம் நடக்கவிருந்த அவனது சகோதரிதான் காரணம் என்று சொன்னான். என் சகோதரிக்கு வேறு ஒரு பையனுடன் காதல் இருந்தது. பெற்றோர்கள் வீட்டை விட்டு சென்றதை பயன்படுத்தி கொண்டு தன் காதலனிடம் வீட்டில் யாரும் இல்லாத தகவலை கொடுத்தாள். எங்கள் குடும்பம் வெளியேறியவுடன் என் சகோதரியின் காதலன் தன் நண்பர்களுடன் வீட்டிற்கு நுழைந்து அனைத்து நகைகளையும் பணத்தையும் திருடிவிட்டு தப்பி ஓடிவிட்டான். திருட்டு செய்த பிறகு அந்த பையன் என் சகோதரியை ஏமாற்றிவிட்டு திரும்பி வரவே இல்லை. என் சகோதரி அமைதியாக பெற்றோரின் விருப்பம்படி திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் 6 மாதங்களுக்கு பிறகு அவளது காதலன் மீண்டும் பணத்திற்காக அவளை பிளாக்மெயில் செய்ய ஆரம்பித்தான். பிறகு இந்த விஷயம் என் சகோதரியின் கணவருக்கு தெரிந்தது. அவர் விவாகரத்து கொடுத்து அவளை வீட்டை விட்டு வெளியேற்றினார். என் சகோதரி எங்கள் வீட்டிற்கு திரும்பி வந்து எங்களிடம் உண்மையை சொன்னபோது நாங்கள் மிகவும் வருத்தப்பட்டோம். என் தந்தைக்கு இவ்வளவு பெரிய துரோகம் நடந்ததா என்று கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அந்த பையன், உன் ஏழை தந்தையை சிறையிலிருந்து விடுவிக்குமாறு என் தந்தையை சமாதானப்படுத்த நான் மிகவும் முயற்சி செய்தேன். ஏனென்றால் உன் தந்தை நிரபராதி. ஆனால் என் தந்தை தன் கௌரவத்திற்காக அமைதியாக இருந்தார். உன் தந்தை நிரபராதி என்பதை நிரூபித்திருந்தால் அதற்காக என் சகோதரியின் ரகசியத்தை திறக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக உன் தந்தைக்கு தண்டனை தொடர்ந்தது. என் தந்தை தன் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தார். இந்த சம்பவம் நடந்த முழு 2 ஆண்டுகளுக்கு பிறகு என் தந்தை இறந்துவிட்டார். அவர் இறந்த பிறகு நான் உன் தந்தையை பார்க்க சிறைக்கு சென்று அவரிடம் அனைத்து உண்மைகளையும் சொன்னேன். நான் உன் தந்தையை சிறையிலிருந்து விடுவிக்க விரும்பினேன். ஆனால் உன் தந்தை மிகவும் நல்ல மனிதர். நீ என் உண்மையை மக்களுக்கு முன் கொண்டு வந்தால் உன் சகோதரிக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் என்று அவர் என்னிடம் கூறினார். தன் கௌரவத்திற்காக அவர் உன் சகோதரிக்கு அவமானம் ஏற்படுவதை தடுத்து விட்டார். அந்த விஷயம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு உன் தந்தையும் இறந்து விட்டார்.
என்ற செய்தியை கேட்டு நான் மிகவும் துன்பப்பட்டேன் என்றான். அந்த பையன் என்னிடம் எல்லாவற்றையும் சொன்ன பிறகு அழ ஆரம்பித்தான். அவன், இந்த பணம் நீங்கள் எங்கள் மீது காட்டிய கருணைக்கு முன் ஒன்றுமே இல்லை என்று கூறினான். அவன், இந்த பணம் என் தந்தை உன் தந்தை மீது சுமத்திய குற்றச்சாட்டை கழுவ மட்டுமே என்று சொன்னான். அவன் எங்கள் வீட்டிற்கு என்னிடம் மன்னிப்பு கேட்க வந்திருந்தான். இந்த பணம் என் தந்தையின் கௌரவத்தையும் எங்கள் நல்ல நேரத்தையும் திருப்பிக் கொடுக்க முடியுமா? இல்லை. ஆனால் அந்த பையனின் செயல் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் எல்லா இடங்களும் இருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை அளித்தது. அவன் ஒரு கொடூரமான தந்தையின் மென்மையான கண்ணியமான மகன். அவனிடம் நிறைய பணம் இருந்தது, மென்மையான இதயமும் இருந்தது. என் தந்தை ஒரு நிரபராதி. அவர் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை பெற்றார். இவ்வளவு பெரிய தண்டனை கிடைத்தது. அவர் தன் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். எங்களுக்கு நடந்தது போல யாருக்கும் நடக்கக்கூடாது என்று நான் கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன். எந்த ஒரு பணக்காரரும் ஏழைக்கு இப்படி செய்யக்கூடாது. இதனால் எந்த மனிதரும் தன் கௌரவத்தையும் தன் அன்பானவர்களையும் இழந்துவிடக்கூடாது. கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.